ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது மகர ராசியில் சுக்கிர பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியில் சுக்கிரன், அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் மகர ராசியில் அதிகாலை 4:41 மணிக்கு மகர ராசிக்கு மாறுறாருங்க. குறிப்பாக நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகு, உறவுகள், திருமணம், பாலியல், காதல் இதெல்லாமே மற்றும் கூட்டாண்மை இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கிற கிரகமாக இந்த சுக்கிர பகவான் கருதப்படுது. இது தவிர ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா அம்சங்களிலும் இது முக்கியமான ஒரு பங்கு. அது சுக்கிர திசை அட்டகாசமாக இருக்குதுப்பா. அவனுக்கு எப்போ எங்கேயோ இருந்தான் தெருக்கோடியில், ஆனால் சுக்கிர திசை வந்தோன்னா கொடி சொன்ன ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர கிரகம் பொறுப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த ஒழுக்கமான ராசின்னு பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மாறுவதனால சனியோட இணக்கம், அது சனிக்கு நட்பு தான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் நட்பு உறவு. ஒருடைய வாழ்க்கையில் ஃபைனான்சியல் ஆகட்டும், பொருளாதார நிலைமைகள் ஆகட்டும், காதல் வாழ்க்கை, திருமணம் போன்ற அனைத்து படிநிலைகளுக்கும் சுக்கிரன் உதவுதுங்க. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொன்னாதான் படைப்பாற்றல், பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு, இந்த சுக்கிர பயிற்சியினால் காதல் மற்றும் உறவுகளின் அடிப்படை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா சுக்கிரன் அதில் தலையிட்டு அது தீர்க்கப்படும். சில ராசிக்காரர்களை இந்த பயிற்சி ஃபைனான்சியல் செக்டார் மற்றும் பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறேன். இது தவிர நம்ம யோசித்த சில விஷயங்களில், சில இலக்குகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சேமிப்பாகட்டும், ஒரு முதலீடுகளாகட்டும், எதிர்காலத்தை திட்டமிடுவதாகட்டும், எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் முன்னின்று தன்னுடைய பணியை செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் பார்ப்போம். சுக்கிர பயிற்சி பிப்ரவரி மாதம் 2024 12ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்வு. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ இருக்கிறது 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. அதாவது 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்கு, பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கறது சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது 5ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க. 5ஆம் வீடுனாவே புகழ், காதல், அறிவு, வீரம், குழந்தைகள், படிப்பு இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த சுக்கிர பயிற்சியினால் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தின் மீதான ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே நேரம் பிலாசபி, பழைய இந்த ஆன்மீகமான புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது புதிய புதிய விஷயங்கள், அமானுஷி விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இந்த சுக்கிரன் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை வழங்குவார். அதை டெவலப்மெண்ட் பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு கன்சல்டேஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபங்களும் செல்வ செழிப்புகளும் கொடுப்பதற்கு அதிகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. நிதி நிலைமை, பொருளாதார உயர்வுகள் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க. வேலையில் இருப்பவர்கள்
இந்த மகர ராசியில் சுக்கிரன் வருவதனால நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வுடன் கூடிய ஒரு இடமாற்றங்கள், ரொம்ப நாளாக ஒரு இடமாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க, அந்த விஷயங்கள் உடனடியாக உங்களை கையில் கிடைக்கிற அமைப்புகள். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அந்த இதெல்லாம் இருக்கீங்களா, அதில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு. அதே சமயம் தன்னுடைய கையை வச்சு லைஃப்பை, அதாவது பொருளாதாரத்தை கொண்டு போகிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு. உங்களுடைய சிந்தனைக்கு நல்ல ஒரு வடிகளாக உங்களுடைய சிந்தனைகள் செயல் உருவாக்கம் வருவதற்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பணிக்காக, உங்களுடைய சிந்தனை திறனுக்காக பல பாராட்டுக்கள், பரிசு பொருட்கள் அப்படிங்கிறது பெறுவதற்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. கணவன் மனைவி இடையே உண்டான ஒரு உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத வாக்குவாதங்கள் குறையுது, இதெல்லாமே நல்லாவே இருக்குங்க. உங்கள் உடல் நலம் மற்றும் ஹெல்த், மன வலிமை, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா அலைச்சல் திருச்சல், பொருளாதார உயர்வுக்காக, பொருளாதார நிலைமைகளுக்காக, வேலைக்காக நீங்கள் அலைஞ்சல் திரிச்சிட்டீங்க. உங்கள் உடல்நிலையத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவது இல்லை. அதற்காக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் உடல்நிலையில் சற்று கவனம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளும் காலகட்டமாக தான் இது இருக்குது. எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி, அவர்கள் முன்னேற்றம் கருதி ஒரு சில பயணங்கள், ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. விரும்பிய மன வாழ்க்கையும் இந்த கன்னிராசிக்காரர்களை பார்த்து கிடைப்பதற்கு சாதகமான அமைப்பு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.